உடற்பயிற்சி பண்ணாங்கன்னா ஆரம்ப காலத்திலேயே மாரடைப்பு வராமல் தடுக்கலாம். வாக்கிங் மோர் அண்ட் சிட்டிங் லெஸ், இந்த மூணையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாலே 98% மாரடைப்பை தடுக்கலாம். உலகத்திலேயே இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா தான். வணக்கம், நான் டாக்டர் ராமசாமி, பிஹெச்டி மருத்துவமனையில் உள்ள இருதயத்துறையில் உதவி பேராசிரியர் பணிபுரிந்து வருகிறேன். உலக இருதய தினத்துக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னவென்றால், வாக்கிங் மோர் அண்ட் சிட்டிங் லெஸ் வில் பி a big way to prevent heart attack. அதாவது உட்கார்ந்து ஓய்வெடுப்பதை விட ஓடியாடி உடற்பயிற்சி செய்தால் கண்டிப்பாக மாரடைப்பை தடுக்கலாம் என்பதே என்னுடைய செய்தி. என்னென்னலாம் நமக்கு பயன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, உடல் பருமன், அதாவது உடைய எடை குறைஞ்சி ஐடியல் பாடி வெயிட்டுக்கு வரலாம். 2, சர்க்கரை கட்டுப்பாடு கொண்டு வரலாம். 3, நடப்பதனால மெர்க்குரி பிளட் பிரஷர் குறையுது. இது பல ஆராய்ச்சி கட்டுரையின் மூலம் வெளிவந்த ஒரு உண்மை கருத்து. 4வது, நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகும், கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும். பிளட் பிரஷர் என்று சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், சர்க்கரையாய் என்று சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் மிலிட்டஸ், பேட் கொலஸ்ட்ரால், இந்த மூணையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாலே 98% மாரடைப்பை தடுக்கலாம். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓய்வு எடுக்காம ஓடி ஆடி உடற்பயிற்சி செய்தா கண்டிப்பா மாரடைப்பை தடுக்கலாம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது எப்படி சாத்தியம்? வேலைக்கு போறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். வீட்டில் உள்ளவங்களுக்கு காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் நடந்து உடற்பயிற்சி பண்ணிக்கலாம். என்னுடைய பேஷண்ட் சில பேர் இருக்காங்க, சார் நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், காலையில போனா சாயங்காலம் வரதுக்கு 5 மணி 6 மணி ஆகுது, எக்சர்சைஸ் பண்றதுக்கு டைமே இல்லைங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகம் ஒரு சில கிலோமீட்டர் பக்கத்திலே இருந்ததுன்னா தயவு செஞ்சு கடைசி நிமிஷத்துல கிளம்பி அவசர அவசரமா வண்டி எடுத்து ஆபீஸ் போறதை விட காலார நடந்து போகலாம். இது ஒரு வகையான உடற்பயிற்சி. 2வது, இப்ப பொதுவா எல்லா அலுவலகங்களும் அடுக்குமாடி கட்டடம் தான் இருக்குது. அதனால நீங்க லிப்டை யூஸ் பண்ணாம படிக்கட்டுல ஏறி இறங்கினாலே அது ஒரு பாமான எக்ஸசைஸ். இடையில டீ பிரேக்காக நீங்க வெளியில போகும்போது வண்டி எடுத்துட்டு போகாம நடந்து போய் காஃபி டீ சாப்பிட்டு வரலாம். அடுத்து, வாக்கிங் பிரேக். தொடர்ந்து ஒரே இடத்துல சேர்ல உட்கார்ந்து வேலை செய்யறதை விட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு உதவும் பக்கத்துல ரூமுக்கோ பக்கத்துல உள்ள டேபிளுக்கோ நடந்து போயிட்டு வரலாம். இது ஒரு வகையான எக்ஸசைஸ். இது மாதிரி சில டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணீங்கன்னா அலுவலகத்தில் வேலை நிமித்தமா எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்களும் கண்டிப்பா உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உலகத்திலேயே இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா தான். இப்ப வர சமீப காலத்துல இளைஞர்களுக்கு அதிகமா மாரடைப்பு வரதை நான் பாக்குறேன். அதனால வயதானவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களும் சரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்தி உடற்பயிற்சி பண்ணாங்கன்னா ஆரம்ப காலத்திலேயே மாரடைப்பு வராம தடுக்கலாம். திரும்பவும் சொல்றேன், சிட் லெஸ், வாக்கிங் மோர், ஓடியாடி உடற்பயிற்சி செய்தால் கண்டிப்பாக மாரடைப்பு வருவதை தடுக்கலாம் என்பது ஆழமான கருத்து என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.